ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரொம்பவும் ஆபத்தான மிகவும் குறுகிய சாலைகளை கொண்ட சாலையில் பேருந்து மூலியமாக பயணம் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை அழகுகள் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு அது கூடவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வன விலங்குகளையும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய முதல் பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க கடம்பூரில் முடிச்சிருப்போம். இப்போ அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோவில் நம்ம கடம்பூர்லேருந்து காடகநல்லி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போகக்கூடிய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேருந்து காடகநல்லி போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பயணத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். கடம்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுச்சு. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடகநல்லி வரைக்கும் போகக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது, அந்த இடங்களில் வன விலங்குகளை நம்மளால் பார்க்க முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க நம்ம தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காடகநல்லி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அந்தியூர் பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்தியூர் வழியில் வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளால் கடம்பூரை ரீச் பண்ண முடியும். வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகுகள் எப்படி இருக்குது, வன விலங்குகளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற பல தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேருந்து மூலிமா பயணம் பண்ணி வரக்கூடிய நபராக இருந்தாலோ அல்லது உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரக்கூடிய நபராக இருந்தாலோ பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, சாப்பாடு வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேயே நம்ம முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம பயணம் பண்ணி போக மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடம்பூர்லேயே முடிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ரோடு பிரியும். அந்த ஒவ்வொரு சின்ன ரோடும் சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகக்கூடிய ரோடாக இருக்குது. இப்போ நம்ம கடம்பூர்லேருந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்குது. இன்னும் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போக போக பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே குறுகலாயிரும். அந்த குறுகலான ரோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ரொம்பவே டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குறுகிய ரோட்டில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட நிறைய கிராமங்கள், மலை கிராமங்கள் பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதிகளில் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கிராமம் தான் பார்த்திங்கன்னா கடம்பூர். அந்த கடம்பூர் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு நிறைய ரோடு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகுது. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பார்த்திங்கன்னா காடகநல்லி. இப்போ நம்ம காடகநல்லிக்கு தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்களையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீப்பான ஃபாரஸ்ட்டையும் பார்க்க முடியும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளால் இயற்கை அழகுகளையும் ரசிக்க முடியும். அந்தளவுக்கு இந்த பயணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்க போகுது. இந்த கடம்பூர் மலைப்பகுதியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் செல்லக்கூடிய பல பகுதிகள் பார்த்திங்கன்னா யானையினுடைய வழித்தடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில், அதாவது இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணுறதுனால நம்மளால் யானைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக வன விலங்குகளை நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில்
வனவிலங்குகள் உள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக மின்வேலிகள் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வனப்பகுதி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே குறுகலாக இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம கடம்பூர்லேருந்து இந்த பகுதிக்கு வர வரைக்கும் ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து வனப்பகுதியில் பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு ஒரு பேருந்து மட்டும் பயணம் பண்ணி போகிற அளவுக்கு மிகவும் குறுகிய ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி போகிறத உங்களால் பார்க்க முடியும். வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். போகக்கூடிய வழியில் வனவிலங்குகளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பேருந்தில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் பயணம் பண்ணி வந்தாங்க. அவங்க கொடுத்த சில தகவல்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வனவிலங்குகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வாகன போக்குவரத்து மற்றும் மனிதர்களோட நடமாட்டம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளை வந்து வனவிலங்குகளை ரோட்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் தென்னை, வாழை, பாக்கு, மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பல பயிர்கள் வந்து நடவு பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் மின்வேலி வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யானைகள் வந்து உள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்கான மின்வேலிகளாமா.
நம்ம பஸ்ஸை விட ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்வேலிகள் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அருமையாக மேக கூட்டங்களுக்கு இடையில அந்த மவுண்டைன், அதாவது அந்த மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயணம் பண்ணி போகக்கூடிய பல பகுதிகளில் வந்து ரொம்பவே உயரமான மின்வேலிகள் வந்து பார்த்திங்கன்னா யானைகளும் மற்ற வன விலங்குகளும் உள்ளுக்கு வராமல் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைத்தொடர்களையும் மேக கூட்டங்களையும் அதே மாதிரி அருமையான இயற்கை காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாய நிலங்களை பார்க்க முடியுது. இந்த பகுதியில் கூட வந்து பாருங்கள், வன விலங்குகள் உள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக மின்வேலிகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியினுடைய பக்கத்தில் ரொம்பவே, அதாவது எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால வனவிலங்குகள் அதிகமான நடமாட்டம் இந்த பகுதியில் காணப்படுது. அதனால் மின்வேலிகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம பேருந்தில் பயணம் பண்ணி போகும்போது நம்ம கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்க இந்த பகுதிகள்லேயும் வனவிலங்குகளை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய சாலைகளில் வனவிலங்குகள் வந்து காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாகன போக்குவரத்து கம்மியாக இருக்கக்கூடிய நேரங்கள்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள்லேயும் தான் அதிகமான வனவிலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பேக் சீட்டில் உட்காந்துருந்தோம். அதனால் சைடு வியூ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துவிட்டோம். இதுக்கு மேலே பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூவும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சைடில் இருக்கக்கூடிய வியூ, இது ரெண்டுமே சேர்த்து பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ரொம்பவே குறுகலான சாலையில் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோன்னு. இப்போ நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் சீட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒரு பேருந்து மட்டும் பயணம் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குறுகலான சாலையில் பயணம் பண்ணி போகிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தொடர்கள் வந்து பாருங்கள், ரொம்பவே ஒரு அருமையான இயற்கை காட்சியாக இருக்குது. வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாய நிலங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மின்வேலிகள் உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு வனவிலங்குகளோட நடமாட்டம் இந்த விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இருக்கும் அப்படிங்கிறத இது மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் இந்த பகுதிகளில் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா இந்த பஸ்ஸில் வந்தவங்க நமக்கு சொன்னாங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்து கம்மியானதுக்கு அப்புறமேட்டும் அதே மாதிரி மனிதர்களோட நடமாட்டம் கம்மியானதுக்கு அப்புறமேட்டும் இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் உலாவுறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி அதிகாலை வேளைகளிலும் நம்மளால் வனவிலங்குகளை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஒரு கிராமத்த பார்த்துருப்போம். அந்த கிராமத்த தாண்டுனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வனப்பகுதி ஆரம்பமாயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே ரொம்பவே டீப்பான ஃபாரஸ்ட்டு. அந்த டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ள இப்போ நம்ம பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வழியில ஒரு வேளை நமக்கு லக் இருந்தா, கண்டிப்பா வனவிலங்குகள பார்வையிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருப்போம். ஆனாலும் ஒரு சில பகுதிகள்ல வனவிலங்குகள நம்மளால பார்க்க முடியல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ரிவர் கிராசிங் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துலலாம் தண்ணி நிக்குமாம். அந்த மாரி நேரங்கள்ல யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவும், காட்டு மாடுகள் பைசன் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காகவும் இந்த பகுதிக்கு வரதாகவும் சொல்லப்படுது. இப்போ மழையோட அளவு கம்மியா இருக்கிறதுனாலயும், தண்ணி வந்து கம்மியா இருக்கிறதுனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகள்ல வந்து இரவு நேரங்கள்ல மட்டும் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள பார்க்க முடியும் அப்படின்னு பஸ்ஸில வந்தவங்க சொன்னாங்க. பஸ்ஸில் நம்ம கூட பயணம் பண்ணி வந்தவங்கள்ட்ட இந்த பகுதிகளில் என்னென்ன வனவிலங்குகளை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெரும்பாலும் யானைகள் மற்றும் காட்டு மாடுகளை வந்து இந்த பகுதிகளெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மாடு, காட்டுப்பன்றி, அதே மாதிரி முள்ளம்பன்றி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளையும் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வயல்வெளிகளை மீண்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய மவுண்டெயின்லாம் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மலைத்தொடர்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமங்கள் அமைஞ்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பகுதிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மின்வேலிகள் அமைச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காடகநல்லி அப்படிங்கிற மலை கிராமத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் 2.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம காடகநல்லி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த மலை கிராமத்தில் இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு. இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதி கிடையாது. வரக்கூடிய பேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே திருப்பிடுவாங்க. இதுக்கு அப்புறமேட்டு பேருந்து வசதி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் நடமாடக்கூடிய டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நம்ம இதான் லாஸ்ட் எண்டு இருக்கக்கூடிய ஊர் காடகநல்லி அப்படிங்கிற ஊர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்மாலம் செக் போஸ்ட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு சரியான கும்பலாக இருந்தனால நம்மளால் கேர்மாலம் செக் போஸ்ட்டு போக முடியல. அதுக்கு அடுத்து வந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா காரகநல்லி அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி கடம்பூர்லேருந்து காரகநல்லி வந்திருக்கோம். ஏரியா வந்து பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காரகநல்லி அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்ம மீண்டும் கிளம்ப போகிற சத்திக்கு. அதுக்கு அடுத்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா குன்றிக்கு இருக்க போது. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம காடகநல்லியிலேருந்து மீண்டும் சத்தியமங்கலம் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.